நான் ஓலவல் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓலவல் படிச்சுட்டு இருக்கிற சார் சொல்கிறாரு, அந்த சார் வந்து இது பார்க்கணும், அவர்னால தான் இந்த படிப்புக்கு நின்ற காரணம். அவர் சொன்னார், எல்லாம் ட்ரிப் போகிறதுக்கு பண்ணி வச்சுட்டா, நான் ஒருத்தன் நானும் இந்த 2 படியை மட்டும் தான் சார் போட்டுக்கிட்டு போகிறோம். எங்கள்ட்ட இருக்கிற காசு இருந்தால் தானே வாங்கி கொடுப்பாங்க சார் ஷூ. அவர் சொன்னார், டொய்லெட் போடுற செல்ஃபோன் போட்டுக்கிட்டு இந்த ட்ரிப் வராதிங்கன்னு. வீட்டில் வந்து படுத்துருக்கேன். அப்போ அம்மா கேட்டாங்க, என்னப்பா ஏன் படுத்துருக்க, ஸ்கூல் போகலையான்னு. இல்லைம்மா எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, நான் படுத்துருக்கேன். அதுக்கு பிற்பாடு அம்மா சொன்னாங்க, சரிப்பா இந்த பால் வாங்கிட்டு வந்து ரெண்டோவில் எடுத்து கொடுத்து பாலை கலக்கி கொடுத்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க. அப்பாவும் போயிட்டார். தேயில 18 பாக்கெட் அந்த நேரத்தில் வந்து ஒரு ஸ்டேட்டில் ஒரு பாக்கெட் தூள் கொடுப்பாங்க. அதை விற்றுட்டு கொழும்புக்கு வந்து வேலை செஞ்சுட்டு ஷூன்னு எடுத்து போட்டுக்கிட்டு அதோடு விட்டுட்டு போனவன் தான் இந்த படிப்பை. நான் ஒரு விவசாயி, ஓகே சரிங்களா, நான் ஒரு முதலாளி, அதே போலயே நான் ஒரு விளையாட்டு வீரன், தேசிய மற்றும் தேச விளையாட்டு வீரன். ஸோ இந்த 10 நாளுக்குள்ளே உங்களுடைய குடும்பம் அப்படின்ற அதை எப்படி சமாளிக்கிறீங்க? எத்தனை பேர் இல்லாமல் போயிருக்காங்க திருமணம் முடிச்சது பிற்பாடு. இந்த ஒரு நாள் கூட இருந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து பார்த்ததே கிடையாது. இப்போ நார்மலாக நாங்கள் கல்யாணம் முடித்தோம் அப்படின்னா சேர்ந்து ஊர் சுற்றுவோம், ரெஸ்டாரண்ட் சுற்றுவோம், சாப்பிடுவோம், இல்லாட்டி எங்கேயாவது ஒரு இடத்த சுற்றி பார்ப்போம். என்ன புதுசாக இருக்கு அப்படின்னு நான் சிலங்க பேஜிலோடு அப்படியே ஓடுறேன், இது பண்ண கைக்கு போடுறேன் போன கை. ஏன்னா நம்ம சமூகம் மட்டும்தான் இன்னமும் அப்படியே இருக்குது. ஏன்னா விளையாட்டுத்துறையில் வந்து பின்தங்கி இருக்க காரணம் என்னன்னு கேட்டால், சம்பளம் கிடைக்குது, ஷூ கிடைக்குது, அது இல்லாமல் டூர் போனால் அதுக்குரிய செலவு அகலவும் ஒத்துக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இது போதும் திரும்பி போயிடலாம் அப்படின்னு இந்த இதை வந்து எந்த ஒரு தொலைக்காட்சியும் சரி எதுலேயுமே நான் கூடாத விஷயம் இது என் லைஃப்பில் நடந்தது. எந்த வெளிநாட்டில் போய் எப்படியாப்பட்ட வீரர்களும் தான் பயம் இல்லை. ஆனால் இலங்கையை பொறுத்தா எனக்கு இலங்கைக்கு போனால் சரியான பயம். இலங்கையில் உள்ள வீரர்களை உடப்புசலாவிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 6 மாதிரி அப்படியே கடந்து பல வருடங்களாக, கிட்டத்தட்ட 20 வருடங்களாக அத்லெட்டிக்ஸ் அப்படின்ற துறையில், ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற துறையில் ஓடிட்டு வந்துருக்காரு. இவரை பற்றி மணிவேல் சத்தியசீலன், இவரை பற்றி சொல்லணும் சிறப்பு என்னென்னா, இவருக்கு ஒரு அழகிய குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்திலேருந்து வர சுமை அது எல்லாத்தையும் தாங்கி கொண்டு இந்த பயணத்தை கொண்டு வந்துட்டுருக்காரு. வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி. வணக்கம். எப்படி இருக்கீங்க அண்ணா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஓகே அண்ணா, இப்போ உங்களை பற்றி கேட்டோன்னே எனக்கு தோணுன முதல் விஷயம், உங்களுக்கு மனைவி இருக்காங்க, 3 குழந்தைகள் இருக்காங்க, ஒரு அத்லெட்டிக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்கீங்க. எப்படி சாத்தியம் இது? உங்களை அப்படியே அர்ப்பணிச்சிட்டு இருக்கீங்க, இது எப்படி சாத்தியம்? கண்டிப்பாக என்னென்னு கேட்டால், இது வந்து நமக்கு வந்து கிடைச்ச ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சினா வந்து அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக ஏன்னு கேட்டால், முதல்ல வந்து என்னை படைத்த இறைவனுக்கும் என்ன தாய் தகப்பனுக்கும் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னு கேட்டால், அவங்க இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த இடத்துல இல்லை நம்ம. அதே போலயே என்னை படிக்க வச்சு நான் ஆரம்ப படித்த MS தமிழ் மகா வித்யாலயம். ஓகே. அதுக்கு பிற்பாடு டலோஸ் தமிழ் மகா வித்யாலயம், அதை சொல்லணும். ஏன்னு கேட்டால் அவங்க தான் அறிவூட்டி இந்த கொடுத்துருக்காங்க. அதற்கு பிற்பாடு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த விளையாட்டுத்துறையில் இறங்குனது 2001. 2001 இருந்து இன்னைக்கு 24 வருடம் ஆகிடுச்சு. 24 வருடமாக இன்றைக்கு ஒரு நிலச்சி இருக்கோன்னு சொன்னால், என்ன கேட்டால் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது. நம்ம ஹெல்த்துக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து ஹெல்த்தாக இருக்கலாம். பாருங்க, இன்றைக்கி வந்து 44 வயசு நல்லா கன்னாக இருக்கும். இதனால் இந்த ஸ்போர்ட்ஸ்னால அதனால் அதே மாதிரிக்கே நீ ஸ்போர்ட்ஸ்க்கு கொண்டு வந்த என் குலஸ்ரீ சமரசிங் ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி சொன்னேன். என்கிட்ட நீ வந்து இந்த துறைக்கு வந்து நீ இதுக்கு பொருத்தமாக இருப்ப அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டார். ரொம்ப ஹெவியாக இருக்கேன். ஓகே. இப்போ இது எனக்கு இப்போ இருக்கிற கேள்வி, இப்போ நீங்கள் நிறைய இன்டர்நேஷ்னல் மீட்ஸ், ஒரு 15க்கு மேலே இன்டர்நேஷ்னல் மீட்ஸ் போயிருப்பீங்களாண்ணா? ஆமாம் ஆமாம், 15க்கு மேலே இன்டர்நேஷ்னல் மீட்ஸ் போயிருப்பீங்க. இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் மீட்டுக்கு போயிட்டு வரனா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள், கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 10 நாள் போயிடும் தானே, எப்படியும் ப்ராக்டிஸ் ட்ரைனிங் அது இப்படின்னா ஒரு 10 நாள் போயிடும். ஸோ இந்த 10 நாளுக்குள்ளே உங்களுடைய குடும்பம் அப்படின்ற அதை எப்படி சமாளிக்கிறீங்க? கண்டிப்பாக என் மனைவிக்கு தான் நான் சொல்லணும். எனக்கு கேட்டால் என் மனைவி வந்து அவள் வந்து ஒரு லோயருக்கு படிச்சிருந்தவங்க, அதுவும் இல்லாமல் ஒரு பியூட்டிஷியன், ஓகே, ப்ரீ ஸ்கூல் முடிச்சுட்டு கோர்ஸ் முடிச்சுட்டு இருக்காங்க, அதெல்லாம் டெய்லரிங் முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு இதுகளையும் அவங்களையும் மேம்படுத்தி போய்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் நான் ஒரு விவசாயி, ஓகே சரிங்களா, நான் ஒரு முதலாளி, அதே போலயே நான் ஒரு விளையாட்டு வீரன், தேசிய மற்றும் தேச விளையாட்டு வீரன். அது எல்லாத்தையும் வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம வந்து குடும்பத்துக்குள்ள நெஷன் இருந்தால் மட்டும்தான் அவ்வளவும் சாதிக்க முடியும். என் மனைவி வந்து
நான் அங்கே வெளிநாடு போயிட்டேன்னு சொன்னால், வெளியிலே ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டேன்னு சொன்னால், சகலத்துறையில் பிள்ளைய முனையும் பார்க்குறது எவ்வளோ கஷ்டங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு நாளுக்கு வந்து ஒரு நாள் கூட இருந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து பார்த்ததே கிடையாது. ஆனால் 3 பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு தோட்டம் ஆர்டர் இருக்குது. சரியா? அது இல்லாமல் 2 பிஸ்னஸையும் எடுத்து செய்கிறான். அப்போ அந்தளவு டேலண்டானவன் அவன். இந்த மனைவினால தான் இந்த இடத்துக்கு நான் சாதிச்சு நிற்கிறேன். ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்க போனோம்னா, திருமணம் முடிச்ச பிற்பாடு என்ன செய்வாங்க, குடும்பத்தை பாருங்க, ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் நமக்கு ஆகாது, எனக்கு கேட்டால் நம்ம லைஃப்பில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் இல்லாமல் போயிருக்காங்க திருமணம் முடிச்சது பிற்பாடு. ஆனால் திருமணம் முடிச்சது பிற்பாடும் என் மனைவி வந்து உங்களோட துறையில் நீங்கள் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஊக்குவிக்கிறோன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது போக அது சொல்ல முடியலை, வார்த்தையால் சொல்ல முடியலை. ஓகே, இப்போது நீங்கள் இவ்வளோ உண்மைக்குமே கடினமாக தான் இருக்கும், இலகுவாக இருக்குன்னு நான் சொல்ல வரல. இப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் மீட்ஸ் போகிறீங்க, வீட்டில் பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்கள பார்க்க முடியாது, அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில் தான் இருக்கீங்க. என்றைக்காவது ஒரு நாள் இது போதும் திரும்பி போயிடலாம் அப்படின்னு தோணியிருக்கா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னு கேட்டால் நான் நிறுத்தினாலும் என் மனைவி நிறுத்த விட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் இதில் வந்து என் மனைவி வந்து நான் மட்டும் போகக்கூடாது, என் மனைவியும் தேசிய அளவுக்கு போட்டிகள் பங்கு பெற்றிருக்கான். 2 பேருமே போயிருக்கோம். ஓ, அவங்களும் அத்லீட்டா? ஓ, அவன் வந்து 2020, 21, 18 பகுதியில் வந்து பலாத் ரேஸ் கூப்பிட்டு போனேன். அவளும் பார்ட்டிசிபேட் பண்ணி 3ஆம் இடம் வந்து அதுக்கு பிற்பாடு நெஷனலுக்கு வந்து 3 தடவை கூட்டிகிட்டு போயிருக்கேன். 2 பேருமே போயிருக்கோம். இது கல்யாணத்துக்கு அப்புறம்? கல்யாணம் இந்த கிட்டத்தில் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு இருப்பாரு. ஏன்னு கேட்டால் அவருக்கும் ஆசை வந்துருச்சு. அப்போ நானும் வரேன், அப்போ நீ ட்ரைனிங் பண்ணுங்க. இப்போ நார்மலாக நாங்கள் கல்யாணம் முடித்தோம் அப்படின்னா சேர்ந்து ஊர் சுற்றுவோம், ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போவோம், சாப்பிடுவோம், இல்லாட்டி எங்கேயாவது ஒரு இடத்த சுற்றி பார்ப்போம். என்ன புதுசாக இருக்குது, 2 பேரும் சேர்ந்து அத்லெட்டிக் மீட்ஸ் போயிருக்கீங்க. இன்னொரு சிரிப்படுத்த நம்ம வந்து இது வந்து அநேகமான பேருக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால் அவங்க எதுக்கு போகிறாங்க எதுக்கு வராங்கிறது தெரியாது. ஆனால் நான் மட்டும் சாதிக்கக்கூடாது. நாங்கள் எந்த அளவுக்கு நம்ம துறையில் மின்னுக்கு கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சமூகம் பின்னுக்கு வரும். ஓகே, அதை மின்னுக்கு தூக்கி கொண்டு போகணுங்கிறது நம்மளது. அதே மாதிரிக்கே நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க மேலே கொண்டு வரணும்ல அப்படின்னு சொல்லி போன வருடம் கூட இது பண்ண பிற்பாடு அவளுக்கு கிடைச்ச சான்ஸ் நேஷனல் மீட்டில். அவள் ஆனால் இதில் பலாத் ரேஸ் முடிஞ்சு பண்ண பிற்பாடு ஒருத்தருக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அந்த வாய்ப்பை வந்து இது மத்திய மாகாண இதில் வந்து இவருடைய வைஃப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நேஷனலுக்கு கொண்டு போகிறேன். ஏன்னு கேட்டால் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் 2 பேருமே காட்டுவோம். உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மட்டும் இல்லை, அடுத்து எந்த வாரிசுகளும் அடுத்து வந்து சாதிக்கணும். ஓகே, அந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு வரேன், பார்க்கலாம். ஓகே, இப்போது நீங்கள் வந்த சமூகம் அப்படின்றது முக்கியமே வேறு. அது அந்த சமூகம் சுற்றி இருக்க எல்லா விஷயமும் மாறிடுச்சு. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு 40 வருஷங்கள் இருந்துட்டீங்க, ஆனால் அந்த சமூகம் மட்டும் அப்படியே இருக்குது தானே, எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அப்படியே இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், ஒரு அத்லெட்டிக்ஸ் செய்கிறீங்க, ஸ்போர்ட்ஸ்மேன், நிறையா இன்டர்நேஷனல் மீட்ஸ் போயிருக்கீங்க, மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக கூட சிங்கப்பூர் போயிருந்தீங்க, சிங்கப்பூர் மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக் ஓப்பன் சாம்பியன்ஷிப் போயிருக்கீங்க. என்ன மெடல்ஸ் வின் பண்ணீங்க அங்கே வந்து 5000 மீட்டர் வேக நடை போட்டியில் வந்து 1ஆம் இடம். ஓகே, அதே நேரத்தில் 1500 மீட்டரில் வந்து 2ஆம் இடம். 5000 மீட்டர் ரன்னிங்கில் வந்து 4ஆம் இடம். அது இப்போ போகிறோம் 11ஆம் தேதி போயிட்டு நான் 11 மணி ஆயிடுச்சு ரூம் போகிறதுக்கு. சரி, மார்னிங் வந்து காலையில் ஆமாம் 9 o'clock போட்டி ஆரம்பம். ஆனால் அன்றைக்கி இருந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப தூரம் போகணும், டெக்ஷன் எடுத்து போகிறோம். சரி 8:45 போகிறேன். அவனுக்கு வந்து கூல் ரூம் வந்து 8:30 எடுத்துட்டாங்க. சரியாக 5 நிமிஷம் தான் இருக்குது. உடலில் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க இயலாது அப்படின்னு நான் ஸ்ரீலங்கா பேஜ் போட்டு அப்படியே ஓடுறேன். இது பண்ண கைக்கு கூல்ரூம் போன கை கூல்ரூமில் இருந்து எடுக்கிறாங்க, 7ஆவதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பிற்பாடு நான் சொன்னேன் எக்ஸ்கியூஸ் தாங்க, சரி இப்படி தான் வந்தோம் அப்படின்னு சொன்ன பிற்பாடு அவங்கெல்லாம் இந்த பேச்சு ஓட்டுவாங்க, அந்த இதுகளை ஓட்டுவாங்க, எனக்கெல்லாம் ஒட்டிட்டு அவங்களாம் ஓட்டிட்டு குயிக்காக கூட்டிகிட்டு போய் ஒரு ஓமப்பில்லை ஒரு விளையாட்டுக்கு ஓடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தயார்படுத்தணும். ஒரு 10 நிமிஷம் இல்லை குறைஞ்சது ஒரு 1/2 hour சரி நம்ம ஓமப் பண்ணணும். ஓமப் பண்ணால் மட்டும்தான் அந்த இதில் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் காட்ட முடியும். இல்லைன்னு சொல்லி தசைகள்லாம் இறுக்கி பிடிச்சிக்கிறோம், ஓட முடியாது. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. போன கைக்கு ஓடுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. என்னால் முடியலை, விட ஆடுது. அதில் வந்து 17 பேர் பங்கு பெற்றினாங்க. அதில் வந்து நான் 4ஆம் இடம் வந்தேன். அதில் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, என்னடா மெடலும் அடிக்க முடியல, அடிக்க வேண்டிய மெடல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுலேயும் நல்ல டைமிங் தான் ஓடினேன். அந்த இதில் வந்து 18 நிமிஷத்துக்கு ஓடிட்டேன் 5 கிலோமீட்டர். ஆனால் ஒரு 1/2 hour முன்னுக்கு போயிருந்தால்
எனக்கு வந்து கண்டிப்பாக கோல்டு மெடல் அடிச்சிருக்க முடியும். அதுக்கு பிற்பாடு யோசிச்சு விஜயன்ட்ட வந்து சொன்னேன். விஜயன் வந்து அது சுட்டு எறிதலில் வந்து கோல்டு மெடல் அடிச்சிட்டாரு. நான் சொன்னேன், அடே காரியம் இல்லை, நீ நம்ம வந்ததுக்கு உடகு ஒரு மெடல் இருக்கு, அது போதும். என்கிட்ட மலையகசு நம்ம வந்தோம் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னது. இல்லை நீ தரல விடாது, அடுத்த உனக்கு இருக்கு எனக்கு 4:45 கொண்ட ஈவெண்ட் இருக்கு, 1500 மீட்டர் இருக்கு, அதில் நீ எப்படி சாதிப்ப அப்படின்னு இது பண்ணி சொன்னான். சரி மச்சான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போயிட்டு அதே நேரத்தில் 4:45 இருக்கும் ஈவெண்ட் ஆரம்பிச்சாச்சு. அதே ஒரு ஹவருக்கு முன்னாடி அவன் பண்ணி இதெல்லாம் கூல் ரூம்லாம் போயிட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதில் வந்து 2ஆம் இடத்த வந்தேன். அதில் வந்து என்னன்னு கேட்டால் ஷூ, எனக்கு வந்து ஷூ போட்டுக்கிற முடியாது, ஷூ இல்லை, ஷூன்னு வாங்குறேன்னு சொன்னால் நமக்கு வந்து பொருளாதார இதை பற்றியில் வந்து ரொம்ப 75,000 வருது அந்த ஷூன்னு வாங்குறேன்னா. ஓகே ஓகே. அது அந்த காப்பட்டுக்கு வந்து பஞ்ச் கொடுக்கும், இது பண்ணி கொடுக்கணும்னா நமக்கு ஓடுறதுக்குரிய இதுகள் கொடுக்கும். அது ஸ்பேட்ஸ் இல்லை, இது வந்து மரத்தன் ஃபயர் அப்படின்னு துண்டாகவே இருக்குது, ரன்னிங்க்கு உள்ளது. முன்னாலும் 35,000 இருந்தது, இப்போ 70,000 80,000ன்றாங்க. நமக்கு அது வாங்குறதுக்குரிய வாய்ப்பு இல்லை. சரி விட்டுறலாம் அப்படின்னு ஓடி அந்த இதில் நான் முடிஞ்ச பிற்பாடு என்னை வந்து இந்தியாவில் இருந்து ஒருத்தர் நண்பர் வந்து என்னை வந்து விஷ் பண்ணார். ஓ மாதிரிக்கு ஒரு டேலண்டானவன் நான் பார்க்கல, ஏன்னு கேட்டால் அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் பாருங்கள். என்னை சொன்னார், ஒருத்தர் சொன்னார், நீ ஷூ இல்லாமல் இந்தளவு ஓடி அவங்களோட போட்டி போட்டு நீ இந்தளவுக்கு வந்தியே. அவர் சொல்கிறதுக்கு வாரத்தில் அப்படி விஷ் பண்ணி என்னை வந்து தட்டிட்டு படம் பிடிச்சி இது பண்ணிக்கிட்டாரு. ஹைதராபாத்தில் உள்ளவர் நினைக்கிறேன் போய். அந்த மாதிரிக்கு பல விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மக்களால் வந்து மார்னிங் வந்து 5 கிலோமீட்டர் வேக நடை. அது வந்து எந்த ஈவெண்ட்டில் நான் அதுதான் வேக நடை போட்டியில் தான் இப்போ 20 வருஷமாக மத்திய மாகாணத்துக்கும் சரி இலங்கை சார்பாகவும் போட்டிடுறது ஒரே ஆள் நான் ஒருத்தர் தான், நுவல் டிஸ்ட்ரிக்டே. சரி சரி. அந்த ஈவெண்ட் தானே, அதனால அதில் வந்து அடித்தேன். ஒரு முதலாவது இதே நான் தான் கோல்டு மெடல். அது நல்ல டைமிங்கோட முடியும். அது கோல்டு மெடல் 2 பதக்கங்களை பெற்று வலையகத்துக்கும் சரி நம்ம இலங்கைக்கும் சரி பெருமையோடு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. இப்போது உங்களுடைய வாழ்க்கை இப்போ 20 வருஷத்துக்கு கூட இதில் இருந்துட்டிங்கன்னா இப்போது திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு திருப்தி இருக்கா? நாம் ஒரு விஷயம் செஞ்சுருக்கோம், அது நம்மளுக்கு நல்லதை கொடுத்துருக்கா அப்படின்ற ஒரு திருப்தி உங்களுக்கு? கண்டிப்பாக. என்னன்னு கேட்டால் பாருங்கள், ஒருத்தனுக்கு வந்து படிப்பால் மட்டும் உயர்ந்தவனுக்கு சாதிச்சிட்டான்னு சொல்கிறது. எனக்கு வந்து படித்து ஒரு நல்ல ஒரு நிலைமை போய் பட்டம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. பொருளாதார பிரச்சனை அந்த நேரத்தில் இருந்தே நம்ம குடும்பம் தான் தோட்ட தொழிலாளி ஒரு மகனாக இருக்கிற நேரம் தெரியும் தானே, எவ்வளோ ஒரு பிரச்சனை லைத்தில் இருக்கிற நேரம் நம்ம எவ்வளோ ஒரு இதில் மூஞ்சி கொடுத்து வந்திருப்போம், முகம் கொடுத்து வந்திருக்கோங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. படிப்பையும் விடுறதுக்குரிய ஒரு சூழ்நிலையும் வந்துருச்சு. ஏன்னு கேட்டால் ஒரு ஷூன்னு வாங்கிக்கிற முடியாமல் அந்த டைம்லையும் எனக்கு கேட்டால் நாங்கள் பாட்டா தான் போட்டு போவோம் ஸ்கூலுக்கு. இது ஆரம்பத்தில் 1999 எனக்கு நடந்த விஷயம். 2000 அப்போ நான் ஓலவல் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓலவல் படிச்சுட்டு இருக்கிற சார் சொல்கிறாரு, அந்த சார் வந்து இது பார்க்கணும், அவர்னால தான் இந்த படிப்புக்கு நின்ற காரணம். அவர் சொன்னார், எல்லாம் ட்ரிப் போகிறதுக்கு பண்ணி வச்சுட்டா நான் ஒருத்தன் நானும் இந்த 2 பொடியை மட்டும் தான் சரி போட்டுக்கிட்டு போகிறோம். எங்களுக்கு இருக்கிற காசு இருந்தால் தானே வாங்கி கொடுப்பாங்க ஷூ. அவர் சொன்னார், டொய்லெட் போடுற செருப்பம் போட்டுக்கிட்டு இந்த ட்ரிப் வராதிங்கன்னு. ஐயோ. அப்போ எனக்கு வந்து பாதிப்பு, மனசுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. இந்த இதை வந்து எந்த ஒரு தொலைக்காட்சியும் சரி எதுலேயுமே நான் கூடாத விஷயம் வந்து என் லைஃப்பில் நடந்தது. அப்புறம் வீட்டில் வந்து படுத்திருக்கேன். அப்போ அம்மா கேட்டாங்க, என்னப்பா ஏன் படுத்திருக்கேன், ஸ்கூல் போகலையான்னு. இல்லைம்மா எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, நான் படுத்திருக்கேன்னு. அதுக்கு பிற்பாடு அம்மா சொன்னாங்க, சரிப்பா இந்த பால் வாங்கிட்டு வந்து பெண்டோல் எடுத்து கொடுத்துட்டு பாலை கலக்கி கொடுத்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க. அப்பாவும் போயிட்டார். அண்ணனும் அண்ணன் தங்கச்சி 2 பேருமே அந்த டைமில் வந்து திரும்ப முடிச்சிடல. அவங்களும் 2 போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தங்கச்சி ஸ்கூல் போயிட்டு அண்ணா வந்து கிட்ட போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நேரம் நான் அம்மாலாம் வேலைக்கு போயிட்டாங்க. நான் எந்திரிச்சேன். தேயிலை 18 பாக்கெட் அந்த நேரத்தில் வந்து ஒரு ஸ்டேட்டில் ஒரு பாக்கெட் தூள் கொடுப்பாங்க. அதை விற்றுட்டு கொழும்புக்கு வந்து வேலை செஞ்சுட்டு ஷூன்னு எடுத்து போட்டுக்கிட்டு அதோடு விட்டுட்டு போனவே தான் இந்த படிப்பால் சாதிக்க முடியாததை இன்னைக்கு விளையாட்டால் சாதிச்சு இன்னைக்கு சாதித்தது மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே தெரியற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். நான் இந்த ஸ்போர்ட்ஸ் காரணம் எதாலையும் சாதிக்க முடியுங்கிறது வந்து இதில் வந்து நான் சொல்கிறேன் எல்லாருமே. இப்போது நீங்கள் உங்கள் சமூகத்திலேருந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சின்ன வயசில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தினது என்னடா இந்த செருப்பை போட்டுட்டு நீ இப்போ ட்ரிப்பெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னோம், அந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின விஷயத்துலேருந்து நீங்கள் இவ்வளோ தூரம் அந்த சமூகத்தில் நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க. இப்போது அந்த பின்னாடி இருக்கிற மற்ற சமூகம் இருக்குல்ல, அவங்கள கூட்டிகிட்டு வர வேண்டியதும் எங்களுடைய பொறுப்பு தானே. கண்டிப்பாக நாம் இருக்கிறோம், நாம் பட்ட கஷ்டத்தை இன்னொருத்தர் படக்கூடாதுன்னு நினைக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது.
அந்த சமூகத்தை நாங்கள் வெளியே கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பாக என்னன்னு கேட்டால் நான் அதை வந்து மிச்ச நாள் சொல்லணும்னு நினச்சிருந்தது. ஏன்னா நம்ம சமூகம் மட்டும்தான் இன்னமும் அப்படியே இருக்குது. ஏன்னு விளையாட்டு துறையில் வந்து பின்தங்கி இருக்க காரணம் என்னன்னு கேட்டால் நமக்கு இல்லாத விளையாட்டு மைதானம். விளையாட்டு மைதானம் தான் பெஸ்ட் சொல்லலாம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கொழும்பு, கண்டி, எங்கிட்ட காலி மாத்திரை சைடெல்லாம் போனோம்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் அங்கே வந்து ஸ்டேடியம் இருக்குது, பக்கத்தில் இது இருக்குது. அதனால அவங்களுக்குலாம் அவங்களோட பிள்ளைகளோட இது வந்து போகுது ஸ்போர்ட்ஸ்லேயே தான் போகுது. மார்னிங் இது ஈவினிங் பண்ணுறாங்க, ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, படித்தாலும் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டுக்கு எப்படியுமே போயிடுறாங்க. ஆமாம், அந்த மாதிரி இது இருக்குது. ஆனால் நம்மள்ட மலையகத்தை பொறுத்தளவு ஒரு மைதானம் இல்லை, ஒரு ஸ்டேடியம் கொண்டு வந்து கண்டிப்பாக அமையணும். அமைஞ்சிச்சின்னு சொன்னால் நம்ம மலையகத்தில் உள்ள பல பேர் வந்து சாதிப்பாங்க. இப்போ பாருங்கள், இன்றைக்கு வந்து சமூகேஸ்வரன் நேற்று நடந்த மரதன் ஓட்ட போட்டியை 42 கிலோமீட்டர் தேசிய 49வது தேசிய விளையாட்டு போட்டியில் வந்து மலையகத்தை சேர்ந்த சமூகேஸ்வரன் தான் முதலாம் இடம் வந்திருக்காரு. ஓகே. அப்போ அவர் வந்து நம்ம சமுதாயத்தில் உள்ளவர். அவர் இன்னைக்கு முதலாம் இடத்துக்கு வந்திருக்க காரணம் என்னன்னு சொல்லுவோம். அவர் வந்து பாருங்க, நம்ம தோட்டத்தொழிலாளர் மகன். அப்படி இருந்தால் அவர் பெஸ்ட்டாக வந்திருக்காருன்னு அவரால் முடியும், சாதிக்கிறக்கூடிய முடியும். ஏன்னு கேட்டால் அவர் வந்து என்ன சொல்கிறது, லாங் ஈவெண்ட் செய்கிறாரு. அதே லாங் ஈவெண்ட் மட்டும் செய்ய இயலாது. அதே நேரத்தில் நம்ம வந்து 100 மீட்டர் செய்யணும். மற்ற ஈவெண்ட்டுக்கு எத்தனை ஈவெண்ட்டுகள் இருக்குது, விளையாட்டு போட்டிகள் எத்தனையோ இருக்குது. நம்ம அந்த போட்டிகள்லாம் கொண்டு வரணும்னா சரியான மைதானம் தேவை. மைதானம் இருந்தால் மட்டுமே நமக்கு வந்து கண்டிப்பாக அடுத்த நம்ம அந்த இதை கொண்டு போக முடியும்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் கடந்து வந்திருக்க பாதை வந்து ரொம்ப கடினமான பாதை. நீங்கள் சொல்லும் போதே தெரியுது, இந்த இவ்வளோ வழிகள் பாடசாலையில் ஆரம்பித்து சின்ன வயசில் ஆரம்பித்து அப்படின்ற ஒரு வழிகள். ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கீங்க. அப்படின்னா ஒரு அத்லீட்டாக மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு நல்ல கணவனாக இருக்கீங்க, நல்ல ஒரு அப்பாவாக இருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களை ஒரு முதலாளி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கிற எல்லா இதுலேயுமே நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கீங்க. இப்போது உங்களை பார்த்து நிறையா பேர் இன்னும் இன்ஸ்பயர் ஆகணும், இன்னும் முன்னுக்கு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அது நடக்கும் அப்படின்றத நம்புகிறேன். உங்களுக்கு கடைசி ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது சொல்லணும் அப்படின்றது? கண்டிப்பாக. என்னென்னு கேட்டால் நமக்கு வந்து நம்மளோட சமூகத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக விளையாட்டுத்துறையில் வந்து சாதித்தவங்க பல பேர் இருக்காங்க. நம்ம மனோகர் அண்ணா, பத்மஸ்ரீ, சித்ரகுமார், அஜந்தன், 5000 மீட்டரில் இன்னமும் ரெக்கார்டு வழி முடியாமல் இருக்க நம்ம பத்மஸ்ரீ அண்ணா, அவங்கெல்லாம் இன்னும் தர்ஷஸ்ரீ அண்ணாலாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் விவசாய தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இன்ன வரைக்கும் இன்னுமே கிடைக்கல. 10 பேச்சு சின்ன வரைக்கும் ஒரு காணி கொடுத்தது கிடையாது, ஒரு வீடு இல்லை. எங்கள் சமூகம் மட்டும்தான் இன்னமும் அப்படியே இருக்குது. அதுக்கு ஒரு எதுக்கு நடவடிக்கை வந்து கண்டிப்பாக எடுக்கணும். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து விளையாட்டுத்துறையில் வந்து 20 வருஷம் 24 வருஷம். ஆனால் இன்றைக்கும் மத்திய மாகாணத்தில் யார் வேணாலும் வந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் வரணும், என்னையோட போட்டி போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் ஒரு சில பூச்சிகள் சொல்லிக்கிட்டு இருக்குங்க, நீங்கள் வந்து இதுப்பு தான் ஓடுறீங்கன்னு, மாஸ்டர் ஓடுறீங்கன்னு. மாஸ்டரில் நீங்கள் வந்து வாங்க மலையகத்து மத்திய மாகாணத்துக்கு, அந்த டிஸ்ட்ரிக்ட் இதில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் எங்களோட பார்ப்போம்னு 20 வயசு பொடியனுங்க இருக்காங்க, ஏர்போர்ட்ஸ்க்கு பாருங்கள், ஆர்மியில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பழைய சகல விஷயங்களும் கிடைக்கும். சம்பளம் கிடைக்குது, ஷூ கிடைக்குது, அது இல்லாமல் டூர் போனால் அதுக்குரிய செலவு அகலவும் ஒத்துக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணுறது இது மட்டும்தான் வேலை, வந்து ஓடுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து எந்த இது சொல்கிறத விட அவ்வளோ வேலைகளும் செஞ்சுட்டு தான் நாங்கள் வரோம். நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சில நேரம் ரவு 12 மணிக்கு வந்து தண்ணி போடுவேன், அதே நேரத்தில் ரவு 8 மணிக்கு வந்து கிரவுண்டில் வார்ம் அப் ஓடிக்கிட்டு இருப்பேன். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ட்ரைனிங் பண்ணுவேன், 6 மணிக்கு முடிச்சுட்டு வந்து 8 வேலையை துவங்கிடுவேன். ரவு 10 மணி ஆகும் வேலையை முடிகிறதுக்கு. அப்படியாப்பட்டவங்க வந்து நாங்கள் வந்து சாதிக்கிறோன்னு சொன்னால் அந்த இடத்துல போட்டி போடுற நேரம் எல்லாம் யங் பாயாக இருப்பாங்க, எல்லாம் இப்போ உங்கள் மாதிரியே பசங்க 24 வயசு 23 வயசு. ஆனால் என்னைய கண்டா சத்தியா வந்துட்டாரான்னு என்னைய தான் பார்ப்பாங்க. பயம் இருக்குது. ஏன் பயத்தை உண்டா பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து திறமையால வந்த மனதைரியம் அது போக என்னால் போய் நினச்சிக்கிட்டே போவேன், இந்த ரேஸ் அடிக்க முடியுமா, போய் பார்க்கலாம். அங்கே இப்போ அந்த இடத்துல அந்த களத்துக்கு போனது பிற்பாடு நான் தான் அடிக்கிறேன் இந்த ரேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எங்கே போனாலும் பயம் இல்லை எனக்கு. எந்த வெளிநாடு போய் வெளிநாட்டில் போய் எப்படியாப்பட்ட வீரர்களும் தான் பயம் இல்லை. ஆனால் இலங்கையை பொறுத்தா எனக்கு இலங்கைக்கு போனால் சரியான பயம். இலங்கையில் உள்ள வீரர்களை அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களோட போட்டி போடுறது பயம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு கேட்டால் அவங்களுக்கு எல்லா போஷணங்களும் கிடைக்குது, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் சாப்பிட்றது வெறும் சோறும் காய்கறியும் மட்டும்தான். அதுகளை சாப்பிட்டு தான் இந்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். போஷணமால் கூட முன்னெல்லாம் எங்களுக்கு வந்து போஷணம் கிடைக்கும், இப்போ அது கூட கிடைக்குது இல்லை.
ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு இதெல்லாம் சொல்கிற நேரம். ஏன்னு கேட்டால் அதே நேரத்தில் எங்கள்ட வரணும்னா எங்களோட உள்ள துறைகள் உள்ளவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைச்சின்னா குறைஞ்சது நீங்கள் இந்தியன் ஹவுஸ் அது இதுன்னு இல்லை பண்ண கொடுக்குறீங்க, வீடு அமைப்பு செய்கிறீங்க கொடுக்குறீங்க. அடே ஒரு ஸ்டேட்டில் ஒருத்தனுக்கு இல்லைன்னா ஒரு இந்த விளையாட்டுத்துறையில் சாதிச்சவங்க ஒரு பிரதேசத்தில் ஒருத்தவனுக்கு ஒரு வீடு கொடுத்தா அடே அந்த அண்ணனுக்கு வந்து இந்த ஓட்டத்தினால தான் இந்த வேலை கிடைச்சி. அவர் பாரு இத்தனை 20 வருஷமா அன்றைக்கி இந்த வேலையை செஞ்சுக்கிற இந்த தொழில் செஞ்சாலும் ஸ்போர்ட்ஸில் இருந்தார். இன்றைக்கி வந்து பாரு அவரால் அவருக்கு வீடு ஒன்று கிடச்சி பாரு இன்றைக்கி இடம் கிடச்சி இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காரு. அப்படியே நம்மளும் அந்த இதில் வரணும் அப்படிங்கிற வர்றவங்களும் இருக்காங்க. என்கிட்ட மனவரனால பார்த்து தான் நான் ஓட ஆரம்பித்தேன். என்கிட்ட அவர் ஏசியன் கேம் போயிட்டு வந்தார். அவர் மாதிரிக்கே நானும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து தான் நான் ஸ்போர்ட்ஸ் ஆரம்பித்தேன். இந்த நிலைமை நம்ம சாதிச்சிருக்கோம்ல அந்த மாதிரிக்கே நம்மளோட சமூகத்துக்கும் அதே தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே நான் உங்களுடைய பயணம் இன்னும் தொடரணும், இன்னும் நிறைய வெற்றிகள் பெறணும். அதே மாதிரி உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய வெற்றி, அந்த குறிக்கோளை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்றதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன தொடர்ந்து உங்களை பயணம் ஓடிக்கொண்டே இருக்கணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.